நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. இந்தியாவுக்கு நோட்டம் அறிவித்ததால் 410 கோடி ரூபாய் வருமானத்தை பாகிஸ்தான் இழந்துள்ளது. ஒரு நாட்டின் வான்வழியை பயன்படுத்துவதற்கு ஓவர்ஃப்ளே எனப்படும் அந்நாட்டின் மீது பறப்பதற்கான கட்டணம் செலுத்த வேண்டும். வான்வழியில் பறக்கும்போது அந்நாட்டின் விமான போக்குவரத்து ஆணையம் வழிகாட்டுதல், கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகளை வழங்குவதற்கு இந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் விதிப்படி இந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியதை தொடர்ந்து இந்திய விமானங்களுக்கு வான்வழியை பாகிஸ்தான் மூடியது. முதல் கட்டமாக ஏப்ரல் 24 முதல் ஜூன் 20ஆம் தேதி வரை பாகிஸ்தானின் வான்பரப்பை பயன்படுத்த இந்திய விமானங்களுக்கு தடை விதித்தது பாகிஸ்தான். நோட்டம் அறிவித்தது. அதன் பிறகு அந்த தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்தது. தடைக்கு முந்தைய நாள் 100 முதல் 150 விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பை பயன்படுத்தின. அதற்கான கட்டணமும் பாகிஸ்தான் பெற்றுக்கொண்டது. அதன் பின்னர் போடப்பட்ட தடையால் இந்த வருவாயை பாகிஸ்தான் விமான போக்குவரத்து ஆணையம் இழந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பில் 850 கோடி ரூபாய் வருமானத்தை அந்நாடு பெற்றது. ஆனால் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் விதித்த நோட்டம் விளைவாக கடந்த ஆண்டை விட பாகிஸ்தானுக்கு ரூபாய் மதிப்பில் 410 கோடி ரூபாயை அந்நாடு இழந்துள்ளது.